அந்த வேலை என்ன இருக்குது. வேலண்டைன்ஸ் டே வந்துட்டுருக்கு. வேலண்டைன்ஸ் டேனால் என்ன, 7 நாளுமே 7 டே. அந்த 7 டேக்கும் ஸ்பெஷலாக ஏதாவது எழுதலான்னு பார்த்தேன், எழுதியும் இருக்கேன். இந்த 7 நாள் நம்ம அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து இன்னைக்கு ரோஸ் டே. ரோஸ் டேக்காக ஒன்று எழுதியிருக்கேன். முதல்ல அது என்ன அப்படின்றத பார்த்துட்டு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஏற்கனவே பார்த்துட்ருக்கீங்க, இல்லை இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க, ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நம்ம ரோஸ் டேக்காக என்ன எழுதியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். என் காதல் கண்கள் கூட உன் கைகள் சேரும் மலராய் ஆகிடாதோ, அது வாடாது மூடாது தேயாது உன் கண்கள் சேர்ந்திருக்கும், உன் கண்கள் சேர்ந்திருக்கும், உன் கண்கள் கைகள் சேர்ந்திருக்கும். தப்பா படிச்சிட்டேன். என் காதல் கண்கள் கூட உன் கைகள், பக்கத்து வீட்டில் பேசுகிறாங்க. என் காதல் கண்கள் கூட உன் கைகள் சேரும் மலராய் ஆகிடாதோ, அது வாடாது மூடாது தேயாது உன் கைகள் சேர்ந்திருக்கும், நீ பார்க்காத நேரம் உன் கண்கள் பார்த்து அது பூத்திருக்கும். ஒரு மாதிரி குட்டியாக நல்லாயிருக்கு. இப்போ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் காதல் கண்கள் கூட உன் கைகள் சேரும் மலராய் ஆகிடாதோ. இப்போது என்னால் ஒரு வேளை உனக்கு ஒரு ரோஸ் கூட வாங்கி கொடுக்க முடியாத ஆளான ஆயிட்டேன்னா, என் கண்ணு கூட உனக்கு பூவாகி உன் கையில் வந்து அழகாக உட்காந்துருக்கும். என்னோடய கண் மலர் இருக்குது தெரியுமா, கண் மணி மலர் என்ன வேணால் சொல்லுங்கள், இந்த கண்ணை அது வந்து அது கூட ஒரு பூ மாதிரி உன் கையில் வந்து உட்காந்துரும். அது வாடாது மூடாது தேயாது அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் அழகாக ஒரு ரோஸ் வாங்கிட்டு போய் ரோஸ் டேக்கு உங்கள் ஆளுக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. பொண்ணு பையனுக்கு கொடுக்குறீங்களோ, பையன் பொண்ணுக்கு கொடுக்குறீங்களோ, அந்த பூ வந்து என்ன ஆகும், டே பை டே அது ஒரு 5 நாள் நல்லா இருக்குமா, 5 நாளுக்கு அப்புறம், நான் சொல்கிறது அதிகபட்சம் 5 நாள் 10 நாள், எத்தனை நாள் நல்லா இருக்குதோ அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறமா காஞ்சிரும், அப்புறமா வாடிடும், அதுக்கப்புறமா அதை தூக்கி போட வேண்டியது தான். ஆனால் என் கண்ணை வந்து நான் உனக்கு பூ மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா அது வாடாது, அது என்றைக்குமே வாடாது. என் கண்ணுன்றது நான் அப்படியே அப்ரப்டாக கண்ணை சொல்லலை, என் கண்ணில் இருக்க என்னோடய லவ் அப்படி சரியா. அது வாடாது மூடாது தேயாது அப்படின்னா அந்த லவ் என்றைக்குமே வாடி போகாது, கம்மியாகாது, அப்புறம் மூடாது, என்றைக்குமே உன்னை விட்டு போகாது, தேயாது. அப்படின்றது வந்து அதான், உன்னை விட்டு போகாது, என்றைக்குமே கம்மியாகாது, இந்த மாதிரி நெகட்டிவ் திங்ஸ் எதுவுமே ஆகாது. என் கண்ணுக்குள்ளே இருக்க லவ் எடுத்து உன் கையில் கொடுத்தேன்னா அப்படி சொல்லி அந்த மாதிரிலாம் இருந்து வாடாமல் மூடாமல் தேயாமல், அதாவது அந்த நல்ல ஃபுல்லி ப்ளூம்டு ஃப்ளவர் எவ்வளோ அழகாக இருக்கும், அது அப்படியே வதங்கி 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 மூடி சுருங்கி போயிடலாம், அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி பூத்த பூ மாதிரி ஒரு காதல் நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு. அந்த மாதிரி உன்னோட கையில் வந்து அது அழகாக உட்காந்துருக்கும். நீ பார்க்காத நேரமும் உன் கண்கள் சேர்ந்து அது பூத்திருக்கும் அப்படின்றது அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஐ கான்டாக்ட் இருக்குது தெரியுமா, அது ஒரு மாதிரி செமையாக இருக்கும். நம்ம கூப்பிட்டு திரும்புறது வந்து வேறு, ஆனால் நம்ம வந்து அவங்கள பார்க்க போகிறோம் அப்படின்னு திரும்பும்போது அவங்கள நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது அது ஒரு மாதிரி அப்படி இருக்கும் சரியா. அந்த மாதிரி நீ பார்க்காத நேரமும் உன் கண்கள் பார்த்து அது பூத்திருக்கும். நீ என்னை பார்க்கலனா கூட பரவாயில்ல, அந்த லவ்வை நீ கண்ணெடுத்து பார்க்கலனா கூட பரவாயில்ல, ஆனால் அது உன்னையே பார்த்து 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 அழகாக சிரிச்சா மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ரோஸ் டேக்கான கவிதை வந்து இதுதான். இந்த ரோஸ் டே கவிதை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, உங்களோட ஆளுக்கு நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணுவீங்களா, என்ன ஏது அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது கஸ்டமைஸ்ட் கவிதைகள் வேணும், உங்களோட பர்த்டேக்கு, உங்களோட லவ்வருக்கு, இல்லை உங்களோட ஏதாவது ஸ்பெஷல் டேக்கு வேணும் அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நம்மளோட சேனலுக்கு டிஎம் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதுக்கு டிஎம் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை நம்மளோட மெயில் ஐடி இருக்குது, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் எழுதி தரேன். அண்ட் அவ்வளோதான் இப்போதைக்கு.
அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி ரோஸ் டே.